அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். கடந்த வியாழக்கிழமை கோவை சூலூர் அருகில் உள்ள பள்ளப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் 10 வயது சிறுமி மாலை 5 மணியை போல காணாமல் ஆக்கப்படுகின்றார். இரவு 8:39 மணி வரையும் பிள்ளை காணல் என்கின்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் அவர்களுடைய பெற்றோர் சூலூர் போலீஸ் நிலையத்தில் ஒரு முறைப்பாடை செய்து போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையை நடத்துகிறார்கள். மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலை வேளை சூலூர் அருகில் உள்ள கண்ணப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் ஒரு குளத்தின் அருகில் ஒரு பாழடைந்த கிணற்றுக்குள்ள அந்த குழந்தை சடலமாக மீட்கப்படுது. பிரேத பரிசோதனைகள் செய்யப்பட்டதன் பின்னர் அது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக ரிப்போர்ட்ஸ் வெளியாகின்றது. உண்மையாகவே இந்த கொலைக்கு பின்னால் நடந்த உண்மை தகவல்கள் என்ன? ஊடகங்களில் காட்டப்படும் செய்திகள் எல்லாமே உண்மைதானா? ஃப்ரிட்ஜுக்குள் இருந்து தாய் அருந்தியதாக கூறப்படும் அந்த கருப்பு நிறத்திலான குளிர்பானம் என்ன? அதுக்கு பின்னால் உள்ள மர்மமான விஷயங்கள் என்ன? அது மட்டுமல்லாமல் இந்த செய்தியிலிருந்து ஒரு சமூகமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள், கற்க வேண்டிய பாடங்கள் என்ன? இவை அனைத்தையும் ஒன்று விடாமல் மிக தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முதல் நீங்கள் சனீர்ஸ் நைட்மேர் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்றா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் வீடியோஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்களும் யூடியூப் அல்கரிதம் உங்களிடம் தானாக கொண்டு வந்து சேர்க்கும். வெல்கம் டு சனீர்ஸ் நைட்மேர். நான் உங்கள் சனீர். அப்போ மாலை 5 மணியிலிருந்து குழந்தையை காணவில்லை அப்படின்னு சொன்னவுடன் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் பதறிப்போய் குழந்தையுடைய வீட்டிற்குள் தேடுகிறார்கள். குழந்தையுடைய தாய் மது அருந்திய நிலையில் மது போதையில் இருந்ததாக அக்கம் பக்கத்தினர் குற்றம் சாட்டுகிறார்கள். அதுக்கு பின்னாடி அந்த குழந்தையின் தாய் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. என்ன அப்படி என்றால், நான் மது அருந்துவது கிடையாது, அது மது என்றே எனக்கு தெரியாது, ஆனால் நான் வேலை செஞ்ச களைப்பில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த ஒரு கருப்பு நிறத்திலான குளிர்பானத்தை குடித்தேன், அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை அப்படி என்று அவங்க ஒரு வாக்குமூலத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் கொடுப்பது வேறு. ரைட். இப்போ அந்த குழந்தையை காணவில்லை என்று சொல்லி போலீசில் முறைப்பாடு கொடுக்கப்பட்டவுடன் சுமார் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 250க்கும் அதிகமான சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு அந்த குழந்தையின் தாய் தந்தையருக்கு மிக பழக்கமான கார்த்தி என்பவருடன் அந்த குழந்தை இருசக்கர வாகனத்தில் ஏறி செல்வதாக சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்து போலீசார் தகவல்களை திரட்டுகிறார்கள். பின்னர் தேடுதலை இன்னும் அதிகப்படுத்தி வெள்ளிக்கிழமை மாலை சூலூர் அருகில் உள்ள கண்ணம்பாளையம் என்ற ஒரு குளத்தின் அருகில் பாழடைந்த ஒரு கிணற்றினுள் அந்த குழந்தை சடலமாக மீட்கப்படுகிறது. பிரேத பரிசோதனைகள் செய்ததன் பின்னர் கிடைத்த தகவல் என்ன அப்படி என்றால், அந்த 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக அந்த தகவல்கள் நமக்கு சொல்கின்றன. இதன் பின்னர் போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு கார்த்திக் என்ற அந்த குற்றவாளியை பக்கத்தில் இருந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து கைது செய்கிறார்கள். போலீசார் தன்னை சுற்றி வளைக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் அவர் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள கீழே குதித்ததாகவும் அதிலே அவருடைய வலது கை வலது கால் ஃப்ராக்சர் ஏற்பட்டதாகவும் தற்பொழுது அவர் மருத்துவமனையில் மாவுக்கட்டுகளுடன் பாதுகாப்பான முறையில் இருப்பதாகவும் பிற்பட்ட தகவல்கள் நமக்கு சொல்கின்றன. இந்த தகவல் பரவலடைந்ததன் பின்னர் கோவை திருச்சி நெடுஞ்சாலையில் சுமார் 8 மணி நேரம் பொதுமக்கள் சாலை மறிப்பு போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இந்த செய்தியை அறிந்த எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தின் மீது, முதலமைச்சர் ஜோசப் விஜய் மீது பாரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தாலும் கூட ஜோசப் விஜய் அவர்களது வீட்டிற்கு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் பெற்றோருக்கு நேரடியாக தொலைபேசி மூலம் அழைப்பினை மேற்கொண்டு ஆறுதல் அளிப்பதாகவும் இந்த விடயம் தொடர்பாக துரிதமாக நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் 7 லட்சம் ரூபாய் வரை நஷ்டஈடு வாங்கி தருவதாகவும் அவர் வாக்குறுதி அளித்திருந்ததாக அண்மைய செய்திகள் நமக்கு கூறுகின்றன. இவை அனைத்தும் ஊடகங்கள் மற்றும் செய்தி தரப்பிலிருந்து ஊர்ஜிதமாக எமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த கேஸின் ஒரு பக்கம். இதனுடைய மறுபக்கத்தை நாம் எடுத்து அலசுகின்ற போது நமக்கு பாரிய ஒரு மர்மமான உண்மை வெளியில் வருகின்றது. இதிலே சட்டம் மற்றும் ஊடகத்தின் அனுமானங்களுக்கு நாம் உட்பட்டு எவரையும் குற்றவாளியாக தீர்மானித்து விடாமல் இதிலே எழுகின்ற நியாயமான சந்தேகங்களை பார்வையாளர்களாகிய உங்கள் முன் வைக்கலாம் என்று விரும்புகிறேன். முதலாவது சந்தேகம், ஊடகங்களுக்கு அந்த குழந்தையின் தாயார் நேரடியாக அளித்த வாக்குமூலத்தில் குழந்தை கடத்தப்படுவதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னர் தான் ஒரு கருப்பு நிற ஜூஸை அருந்தியதாகவும் அதன் மூலமாக ஒரு வகை போதை ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டதாகவும் அந்த ஜூஸில் என்ன மர்ம பொருள் கலந்திருந்தது, அதனை யார் அந்த ஃப்ரிட்ஜுக்குள் வைத்தது, இது எதுவுமே தனக்கு தெரியாது என்பதாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். ஸோ அந்த கருப்பு நிறத்திலான மர்ம ஜூஸ் என்ன, அதற்குள் கலக்கப்பட்ட திரவியம் என்ன,
இதனை யார் செய்திருப்பார்கள்? இதற்கு பின்னால் இருக்கும் மர்மம் என்ன? இரண்டாவது சந்தேகம், தேடுதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அந்த தேடுதலை திசை திருப்பும் நோக்கத்தோடு இரண்டாவது குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட கார்த்திக்குடைய நண்பன் மோகன்ராஜ் என்பவர், நான் குழந்தையை பார்த்தேன், இப்பதான் ஒரு தாத்தா கூட இருசக்கர வாகனத்தில் ஏறி இந்த திசையில் போகின்றது என்று தேடுதல் பணியாளர்களை அவர் திசை திருப்பியதாக தேடுதலில் ஈடுபட்டோர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதன் மூலமாக அங்கே அந்த தாமதம் ஏற்படுவதற்கு அவர் வழிவகுத்தாரா? அதன் மூலமாக அவர் வேறு ஏதாவது திட்டங்களை தீட்டி அதனை செய்வதற்குரிய நடவடிக்கையில் ஈடுபட்டாரா? இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் மர்மங்கள் என்ன என்ற ஒரு பாரிய சந்தேகமும் நமக்குள் எழுகின்றது. மூன்றாவது மிக முக்கியமான கேள்வி, அந்த குழந்தையின் சடலம் பெற்றோரின் சம்மதம் இல்லாமல் எரிக்கப்பட்டதாக அந்த குழந்தையின் தாயார் மிகப்பெரிய குற்றச்சாட்டை பாதுகாப்புத்துறையின் மீதும் அரசாங்கத்தின் மீதும் முன்வைத்துள்ளார். குழந்தையின் தாயார் மற்றும் பொதுமக்கள் சாலை மறைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வைத்தியசாலைக்கு முன்னால் இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் வைத்தியசாலையின் பின்வழியாக குழந்தையின் தந்தை தனிப்பட்ட ரீதியில் அழைக்கப்பட்டு இரகசியமாக அவருடைய கையெழுத்து பெறப்பட்டு அவருடைய ஒப்புதலுடன் ஆம்புலன்ஸ் வண்டியிலே வைத்தியசாலையின் பின்பக்கமாக அந்த குழந்தையின் சடலம் எடுத்துச் செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டிருப்பதாக குழந்தையின் தாயார் மாபெரும் குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார். இதன் பின்னர் ஏதாவது சந்தேகங்கள் எழுகின்ற போது குழந்தையின் சடலம் இல்லாமல் மேலதிக பிரேத பரிசோதனைகளை எவ்வாறு நான் செய்ய முடியும், இதனை மேற்கொண்டு இந்த கேஸை எவ்வாறு தொடர முடியும் என்ற மிக நியாயமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். இதனையும் நாம் பார்வையாளர்களாகிய உங்களுடைய பார்வைக்கு விடுகின்றோம். கண்டிப்பாக இது தொடர்பாக உங்கள் கருத்துக்களை கொமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது, இந்த குழந்தையின் சடலம் எரிக்கப்பட்டதனூடாக இவ்வாறான ஒரு பாரிய குற்றச்சாட்டின் தடயம் எந்த விதமான ஆதாரத்தையும் நாம் மேற்கொண்டு தேட முடியாமல் அவசரமாக அளிக்கப்பட்டதா? இதற்கு பின்னால் எழுந்திருக்கும் சந்தேகங்கள் மர்மமாகவும் மிகவும் அமானுஷ்யமாகவும் நமக்கு எண்ண தோன்றுகின்றது. போலீசாரினுடைய புலன் விசாரணைகள் ஒரு பக்கம், அதே போன்று தாயார் கொடுக்கின்ற வாக்குமூலம் இன்னொரு பக்கம், ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் திட்டமிடப்பட்டபடியே இந்த குழந்தையின் சடலம் தாயாருடைய அனுமதியின்றி எரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பின்னால் மறைந்திருக்கும் மர்மங்கள், கட்டப்பட்ட முடிச்சுக்கள் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் அவிழ்க்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு தெளிவாக வெளிவர வேண்டும் என்பதே பொதுமக்களின் மிகப்பெரிய அவாவும் வேண்டுகோளும். சட்டம் தன் கடமையை செய்யும், நீதிமன்றம் நீதியை நிலைநாட்டும். இவை அனைத்தும் இருந்தாலும் கூட கொலை செய்யப்பட்ட அந்த குழந்தையின் உயிர் திரும்ப வருமா? போன உயிர் திரும்ப வராது. ஸோ பிள்ளைகளை பெற்றிருக்கின்ற, அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கின்ற பெற்றோர்களாகிய நாம், பொதுமக்களாகிய நாம் இவ்வாறான விஷயங்களை கருத்தில் கொண்டு எக்ஸ்ட்ரீம் விஜிலண்டோடு, அதாவது அதிகப்படியான கண்காணிப்புகளோடு நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஸோ அதற்காக நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், முன்னெடுப்புகளாக 3 விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது, துரோகங்களை நாம் உணர வேண்டும். அதாவது நம்மளோடு நெருங்கி பழகின்ற நண்பர்கள், உறவினர்களாக இருந்தாலும் நாம் பெண் பிள்ளைகளின் விடயத்தில் அசாத்தியமான கண்காணிப்புகளோடு எப்பொழுதும் நாம் விஜிலண்டாக இருக்க வேண்டும். நாம் எப்போது கண்ணசர்ந்து தூங்குவோம், நம்மளுடைய பிள்ளைகளை கவ்விக்கொண்டு போகலாம் என்று நமக்கு தெரிந்த வட்டத்துக்குள்ளேயே, உறவினர்களாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், அல்லது அக்கம் பக்கத்தினராக இருக்கலாம், இவர்களுக்குள்ளேயே சில வேட்டை நாய்கள், சில வெறி பிடித்த மிருகங்கள், அடித்து கொல்லப்பட வேண்டிய மிருகங்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஸோ நம்ம தான் நம்மளுடைய பிள்ளைகளை மிகவும் பாதுகாப்பாகவும் கண்காணிப்புடனும் வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது விடயம், நம்ம குழந்தைகளோட மனம் விட்டு பேசணும். குழந்தைகளோடு ஓப்பனாக பேசணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். பெற்றோர் என்று சொன்னாலே இப்போள்ள பிள்ளைகளுக்கு தாய் அடிப்பார், தந்தை அடிப்பார், அல்லது திட்டுவாங்க. இவ்வாறான மனப்பான்கு போய் தனக்கு என்ன ஒரு அநீதி ஏற்பட்டாலும் அல்லது சந்தோஷமான விஷயங்கள் ஏற்பட்டாலும் பெற்றோரோடு பிள்ளை மனம் விட்டு பேசக்கூடியவரான ஒரு ஸ்பேஸை நம்ம கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும். பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்கணும். பேட் டச் என்றால் என்ன என்பதற்கு பிள்ளைகள் கட்டாயம் பழக்கப்பட்டிருக்க வேண்டும். தன்னுடைய சாரதிகளாக இருக்கலாம், வகுப்பில் படிப்பிக்கின்ற ஆசிரியர்களாக இருக்கலாம், சமூகத்தோடு இந்த பிள்ளைகள் வளர்ந்து பெரிய ஆளாக வர வேண்டிய பிள்ளைகள் எதிர்கால தலைமைகள் இன்று முதலே எதிர்கால தலைமைகளாக பழக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு இந்த சமூகம் எவ்வளவு நயவஞ்சகமானது, இந்த சமூகம் ஒரு பெண் பிள்ளையை கவ்விக்கொண்டு செல்வதற்கு எவ்வாறு காத்து கொண்டிருக்கின்றது என்பது போன்ற விஷயங்களை நாம் பிள்ளைகளோடு ஓப்பனாக பேச வேண்டும். இதிலும் குறிப்பாக அந்த பேட் டச், நல்ல டச்
கெட்ட டச். இந்த 2 விஷயங்களையும் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நாம் பாடம் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த குழந்தை நம்மளோடு வந்து இவ்வாறான நிகழ்வுகள் நடந்தால் பெற்றோர்களாகிய எம்மோடு வந்து அந்த குழந்தை கலந்துரையாடும் அளவுக்கு நாம் பிள்ளைகளோடு ஒன்றி பழக வேண்டும். 3வது விஷயம், ஒரு நிமிட அலட்சியம் கூட நம் கைமீறி போகும் பாரிய ஒரு விபத்தாக மாறலாம். பக்கத்தில் இருக்க கடைக்கு போகிறதாக இருந்தாலும் சரி, பாடசாலைக்கு அல்லது டியூஷன் சென்டருக்கு 1 வயது 2 வயது குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் இன்று மிருக வரி பிடித்து மனிதர்கள் மாறியிருக்கிறார்கள். ஸோ 2 வயதிலிருந்து 3 வயது 5 வயது 10 வயது 15 வயது இவ்வாறான பெண் குழந்தைகள் மட்டுமல்ல, ஆண் குழந்தைகளும் கூட. இன்று ஆண் குழந்தைகளும் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். வெளியில் சொல்ல வெட்கமாக, வெளியில் சொல்ல பயத்தோடு சில பிள்ளைகள் இருப்பார்கள். ஸோ நம்ம தான் அவர்களுக்குரிய அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில், ஒரு கட்டாயமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஸோ 1 நிமிட அலட்சியம் கூட நாம் நமது பிள்ளைகளை இழக்கும் ஒரு சந்தர்ப்பத்துக்கு கூட நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடலாம். ஸோ நம்ம மிக மிக கண்காணிப்போடு, மிக அவதானத்தோடு நம்மளுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். மக்களை, இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இதற்கு மேலதிகமாக ஏதாவது விஷயங்கள் இதிலே நம்ம சேர்க்கணுமா, அல்லது இந்த பாதுகாப்போடு தொடர்பான விஷயங்களில் நாம் மேலதிக கவனம் செலுத்தணுமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம சேர்த்துக்கொள்ள பார்ப்போம். அதே போன்று இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம். அவ்வாறு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், குறிப்பாக பெண் பிள்ளைகள் வைத்திருக்கக்கூடிய உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அனைவரும் பிரயோசனம் அடையட்டும். நம் குழந்தைகளை பாதுகாப்பது நம் கடமை. நன்றி. வசலாம்.